வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தினமதிலும் கூட நம்ம ஆண்டவரை ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். மல்கியா புஸ்தகத்தில் 3:16 கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் வேத வசனங்களை தியானிப்பார்கள், அந்த வேதத்தின் வார்த்தைகளை தியானிப்பார்கள், அதன் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா கூட்டி சேர்க்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் பாருங்க என்ன செய்வாங்க, ஞானமாக பேசுவாங்களாம். கர்த்தருக்கு அந்த அவருடைய வார்த்தைகளில் பரிசுத்தமும் விசுவாசமும் கலந்திருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை பேசிக்கொள்வதில் அவர்கள் பாருங்கள் அந்த பேசிக்கொள்வதில் அவங்க ஞானமாக இருப்பார்கள் என்று நம்ம பார்க்கணும். பாருங்கள், தேசத்தில் துன்மார்க்கர்களும் அகங்காரிகளும் பாருங்கள் அதிகரிக்கும் போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒற்றுமையாக இருந்து ஒருமித்து அவங்க கர்த்தரை துதிப்பார்கள் என்று நம்ம பார்க்கணும். பாருங்கள், துணிகரமாக பாவம் செய்யும்போது பாருங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவரை நம்பி நன்மை செய்வார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அநேக காரியங்கள் செய்வார்கள் என்று நம்ம பாருங்கள். லூக்கா புஸ்தகத்தில் கூட 24வது அதிகாரத்தில் 13, 14, 15 இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அந்த 2 சீஷர்கள் பாருங்கள் எம்மா ஊருக்கு போகும் வழியில் அந்த பாருங்கள் அந்த தினமே பாருங்கள் அவர்கள் 2 பேருமே எருசலேமுக்கு அந்த 7 மைல் அல்லது 8 மைல் தூரம் அவங்க கடந்து அந்த எம்மாவு என்னும் அந்த கிராமத்துக்கு போனார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்படி போகும்போது வழியில் பாருங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த பேசிக்கொண்டே போகிறாங்க. அந்த வர்த்தமானங்களை பேசிக்கொண்டே போகும்போது இயேசு கிறிஸ்து பாருங்கள் 3ஆம் நபராக அதை கேட்கிற ஒருவராக அவங்க கூடவே அவர் நடந்து போகிறாரு. அதை கேட்கிறாரு. அவங்க சேர்ந்து போகும்போது அவங்க பேசுறத அவர் கேட்டுக்கொண்டே நடந்து போகிறார் என்று நம்ம பார்க்குறோம். பாருங்கள், எல்லா காரியங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தரை துதிக்கும் போது அவரை புகழ்ந்து பேசும்போது பாருங்கள் இதெல்லாம் ஆண்டவருக்கு கூர்ந்து கவனித்து கேட்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், மல்கியா புஸ்தகத்தில் 3:17 என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ மல்கியா அந்த 16 பார்த்தீங்கன்னா 3:14 கர்த்தரிடத்தில் ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. இந்த பாருங்கள் அந்த புஸ்தகம் கர்த்தருக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அந்த ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய சமூகத்தில் பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு அழிகிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். சங்கீத புஸ்தகத்தில் கூட 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீர் உங்களுடைய திருப்தியில் வையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. அப்போது ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும்போது, ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தும் போது, எந்த சூழ்நிலையுமே ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளும் போது பாருங்கள் ஆண்டவர் ஒருவரோடு ஒருவர் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம பேசிக்கொள்ளும் போது ஆண்டவர் அதை கூர்ந்து கவனிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவருடைய செவி